யார் வராங்கன்னு. யாருமா? இசை, இசை, வாமா. அத்தை எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. கவிதா. ஹாய். ஹாய். How are you? Fine, how are you? I'm good doing. உட்காரு. ஒரு நிமிஷம் இரு, நான் மாமாவை கூட்டிட்டு வரேன். அத்தை அத்தை ஒரு நிமிஷம். அத்தை என்ன சொல்றத கேட்டுட்டு போங்க. கேக்குறேன். நீ சொல்ல போற விஷயத்த மாமாவும் கேக்கட்டும், சரியா? வா. இல்ல உட்காரு. அத்தை. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், உட்காரு. ஒரே நிமிஷம் மாமாவை கூட்டிட்டு வந்துறேன். பூமிகா, என்னத்த? இசை வந்திருக்கா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் மாமாவை கூட்டிட்டு வந்துறேன். தேங்க்ஸ் கா. ஹாய். ஹாய். எப்படிங்க இவ்ளோ ஸ்லிம்மா இருக்கீங்க? பேலியோ டயட்டா? ஆஹா, எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க. டயட்டிங், ஃபிட்டிங் இந்த மாதிரி வார்த்தையை கேட்டாலே எரிச்சலா வரும். ஒல்லியா இருக்கிறது அழகுன்னு யாருங்க சொன்னது? பொண்ணுங்க இந்த சைஸ்ல தான் இருக்கணும்னு சொல்றவங்க ஆம்பளைங்களுக்கு ஏன் சொல்லல? குழந்தை பிறந்தா பொண்ணுங்க குண்டாக தான் செய்வாங்க. அதெல்லாம் குற்ற உணர்ச்சி மாதிரி உணர வச்சு தாழ்வு மனப்பான்மையோட ஏன் அலை விடணும்? ஃபிட்னஸ்ங்கிற வார்த்தைக்கு பின்னால கோடிக்கணக்கான ரூபா புழங்குற சர்வதேச வணிகம் இருக்கு. உணவு பொருள் அளவுக்கு பணப்புழக்கம் அழகு சாதன பொருள்லயும் இருக்கு. நான்லாம் வஞ்சகம் இல்லாம நல்லா குண்டாகணும்னு நினைப்பேன். என்ன செய்யறது? எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு உடம்பு ஏற மாட்டேங்குதே. மன்னிக்கணும், நான் வாய்ப்பு கிடைச்சா அதிகமா பேசுற ரகம். நீங்க ஃபெமினிஸ்டா? இல்ல இல்ல, ஹியூமனிஸ்ட். பெண்களை சர்க்கஸ் மிருகம் மாதிரி ஆக்காதீங்க, சக மனுஷியா நடத்துங்கன்னு சொல்ற மனிதாபிமானி. கை கொடுங்க. எதுக்கு கை கொடுங்க. நீங்க சொன்னதுல பாதி கூட எனக்கு புரியல. ஆனா நீங்களும் நானும் நல்ல ஃப்ரெண்டா இருப்போங்கிறது மட்டும் நல்லா புரியுது. கண்டிப்பா வாங்க. இசை. அத்தை வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம். உட்காருமா. இருக்கட்டும்மா. உட்காரு. பூமிகா, சாப்பிட ஏதாவது குடியா? இந்த காஃபி எடுத்துட்டு இல்ல வந்து. இல்ல இல்ல, எனக்கு காஃபில ஒண்ணும் வேணாம். இசை, எங்க வீட்டு காஃபி கூட நல்லா இருக்கும். என்ன மாமா? இப்படி வாமா. நீ இப்ப வந்துருவ அப்ப வந்துருவன்னு நினைச்சு நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம். சொல்லுமா, பிரபா விஷயத்துல நல்ல முடிவு தானே எடுத்திருக்க? அத்தை மன்னிக்கணும், நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். ஆனா அது உங்களுக்கு சந்தோஷமான முடிவான்னு எனக்கு தெரியாது. ஆ, பரவாயில்லம்மா, உன்னோட முடிவை சொல்லு. ஆமா சொல்லு. பிரபாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. ஏமா, ஏன் உனக்கு பிரபாவை பிடிக்கல? அத்தை, நான் பிரபாவை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. உமா, முதல்ல அந்த பொண்ணு சொல்ல வந்ததை சொல்லட்டும். நீங்க வந்து பேசின நிமிஷத்துல இருந்து எனக்கு நந்தினியை நினைச்சுதான் கஷ்டமா இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரபாவை பத்தியே பேசிட்டு இருந்த பொண்ணு நந்தினி உங்ககிட்டயே அவ வெளிப்படையா சொல்லிருக்கால. அவ பிரபாவுக்கு பொருத்தமா இருப்பான்னு தானே நீங்களும் அவளை மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. அவ பிரபா கிட்ட கூட போய் தான் மனசு சொல்லல, உங்ககிட்ட தானே சொன்னா. நீதான் மருமகன்னு சொன்ன வார்த்தைய பிரபாவோட கல்யாணமானதுக்கே சமமா மதிச்சா. அதனால தானே அவ அக்கா கிட்ட சண்டை போட்ட பிறகு ஏன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தா. நந்தினிய பிடிக்கல, இசையதான் பிடிச்சிருக்குன்னு பிரபா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்க கொடுத்த வாக்க மாத்தி பேசுறது சரியான்னு எனக்கு தெரியல அத்தை. என்ன நல்ல ஃப்ரெண்டுன்னு நந்தினி நம்பிட்டு இருக்கா. பிரபாவோட எப்படிலாம் வாழ போறேன்னு அவ பல தடவை என்கிட்ட பேசியிருக்கா. பிரபா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அது நந்தினியோட நட்புக்கு செய்யற துரோகம் தானே. அதுக்காக பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படிமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே பிரபா நந்தினிய பிடிக்கலன்னு சொன்னான். மத்தபடி பிரபா நந்தினி ஒன்னும் வெறுக்கலையே, ரெண்டு பேரும் நல்லா தானே பழகுனாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அத்தை, நந்தினியோட விருப்பத்தை நான் தான் போய் பிரபா கிட்ட சொன்னேன். நான் உன்னதான் விரும்புறேன்னு என்கிட்ட பிரபா சொன்னான். நான் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டேன். அதுக்கப்புறமும் பிரபா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்க கூடாது அத்தை.
இசை, நீ சொல்றது எல்லாமே சரிதாம்மா. நான் மறுத்து பேசல. ஆனா பிரபாக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தா என் அண்ணன் குடும்பத்தோட உறவு நீடிக்கும்னு நான் மனசார ஆசைப்படுறேன். அதெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே அத்தை தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நந்தினி தானே உங்க சொந்தம். ஒரு உறவை வெட்டி போட்டுட்டு இன்னொரு உறவை ஏற்படுத்திக்கிறது எனக்கு சரின்னு தோணல அத்தை. நான் இப்ப நந்தினிய பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். நியாயமா அவ ஏன் மேல, பிரபா மேல, உங்க மேல எல்லாம் எவ்வளவு கோவத்துல இருக்கணும். ஆனா அவ எப்படி இருந்தா தெரியுமா? பிரபாவோட ஆசை ஒன்ன கல்யாணம் பண்றது, அத்தையோட கனவு அவங்க சொந்தத்தோட சேர்ந்து இருக்கிறது. காதல்னா என்ன? அவ எனக்கு தான் சொந்தன்னு கட்டி போடுறதா? உண்மையான காதல்னா என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அதான் இசை நானும் செய்யறேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கோ. அத்தை மாமா எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கோ. ஆசைப்பட்டவனும் அவன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல். அதனால நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றவளை விட்டுட்டு இன்னொருத்தைய எப்படி அத்தை உங்க மகனுக்கு பொறுத்தோன்னு யோசிப்பீங்க? பிரபா என்ன பிடிக்கும்னு சொன்னதுனால தானே மருமகன்னு சொன்ன நந்தினிய வேண்டான்னு முடிவு பண்ணீங்க. நந்தினியோட இடத்த நான் பறிக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு நந்தினியா இல்ல வேற ஏதாவது பொண்ணுங்கிறது தானே. அத்தை, நீங்க பகைவனுக்கு கூட அன்பு காட்டுறவங்க, சுயநலமா யோசிக்க தெரியாதவங்க. இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த தடுமாற்றம்? பிரபாவை சமாதானப்படுத்தி நீங்க சொன்ன மாதிரியே நந்தினிய இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வாங்க. நான் வரேன் அத்தை. வரேன் மாமா, வரேன் அக்கா, பாய். என்னங்க, வாங்க போலாம். நாம நந்தினிய பார்த்து பேசிட்டு வந்துடலாம். என்ன பேசணும்? அவளுக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டு வரோம். அம்மா, நீ மறுபடியும் அதையே பேசிக்கிட்டு இருக்க. யோசிச்சு அப்புறமா பேசலாமே. இனி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? அதான் எல்லாமே அவ பேசிட்டு போயிட்டால. அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பிரமணிய மாதிரி எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு போயிட்டா. ஒரு உறவை பறிச்சுட்டு அந்த இடத்துல எப்படி இன்னொரு உறவை உண்டாக்குவீங்கன்னு கேட்டால. வேண்டாங்க, இனிமே இத பத்தி பேசவே வேண்டாம். என்னங்க, நாம நந்தினியவே பேசி முடிச்சிருவோம். கிளம்புங்க. சரி, நான் முதல்ல போய் பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம எல்லாரும் முறைப்படி போய் பேசிட்டு வந்துடலாம். அப்பனா வேண்டாம்மா, சொன்னா கேளு. என்ன, கீதா கோபத்துல இருப்பா. அவ என்ன வேணாலும் பேசலாம். என்ன பேசினா சொந்தங்கிற உரிமையில என்ன பேசின மாதிரி போயிடும். ஆனா இன்னைக்கு பேசுற ஒரு வார்த்தை நாளைக்கு உறவுல உறுத்திக்கிட்டே இருக்க கூடாது. புரியுதா? சரியா? அத்தை, மாமா சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. ஆமா அத்தை. சரின்னு சொல்லுவோமா? சரிங்க, நீங்களே போய் பேசிட்டு வாங்க. சரி, வரேன். அவசரமா போயிட்டு இருக்கேன் சார். ஆமா சார், அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் சார். அவன் தப்பிச்சிட்டாங்கிற விஷயத்த நம்மளா பிரஸுக்கு சொல்ல வேண்டாம் சார். அவங்களா கண்டுபிடிச்சு கேட்டா அப்புறம் சொல்லிக்கலாம் சார். அடப்பாவே, இங்கே வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கான். புரியுது சார். சார், அவனை கண்டிப்பா பிடிச்சிடலாம் சார். ஆனா அவனை ஷூட் பண்றதுக்கு ஒரு உத்தரவு மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அப்படிலாம் எதுவும் நடக்காது சார். கிரி வீட்டை நம்ம ஆளுங்க ரகசியமா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா சார், கிருஷ்ண வீட்டுக்கும் கிருஷ்ணனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க கமிஷனர் பேசிட்டு இருக்கேன் சார். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் முத்துக்குமார். நீங்க உமாக்காவோட அண்ணன் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா சார், எங்க மக்களுக்கு வாழ்க்கையே ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு தானே சார். சரவண கால் பண்றான்.
ஒரு நிமிஷம் பேசுங்க சார் பேசுங்க. சொல்ற. மாமா நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் பேசணும். என்னன்னு சொல்ற? திடீர்னு ஃபைனான்ஸ்ல பயங்கர நெருக்கடி ஆயிடுச்சு மாமா. மெச்சூரான டெபாசிட்களுக்கு பணம் தர முடியல. மேஜர் ஷேர் ஹோல்டர் ஒருத்தர் அவர் பணத்தை உடனே திருப்பி கொடுங்கன்னு கேக்குறாரு. 15 கோடி வந்தாதான் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். பணத்தை கொடுக்காதீங்கடான்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்ட. அப்ப கேட்காம இப்ப எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? சாரி மாமா. டேய் விடுறா, நீ சாரி கேட்கறதுக்காக நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். மாமா அந்த சிறுமுதுரை உண்மையை சொல்லிட்டானா மாமா? அவன் தான் வாயை திறக்க மாட்டேங்கிறானே. இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அந்த கிரி வேற ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு போயிட்டான். மாமா அது எப்படி மாமா தப்பிக்க முடியும்? அங்கதான் காவலுக்கு போலீஸ் இருந்திருப்பாங்களே. 6 மணி பேசி ஒருத்தர் இருந்தாரு. பாத்ரூம் போறேன்னு அவர் வெளியே காவலுக்கு நிறுத்திட்டு ஜன்னல் கண்ணாடியை கழட்டி வச்சு தப்பிச்சு போயிட்டான். எங்க போனா எப்படி போனான்னு ஒன்னும் தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்ப நான் கிரியை தேடி தான் போயிட்டு இருக்கேன். அந்த சேர்முதர கழுத்து அறுத்தாவது பணம் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களை தவிர வேற யாராலையும் எங்களை காப்பாற்ற முடியாது மாமா. சரிடா, எதுக்கு இப்ப மனசு தளர்ந்து பேசிட்டு இருக்க? கவலைப்படாத, எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம். சரிங்க மாமா, நான் வச்சிடுறேன். சரி நான் கிளம்புறேன். மர்டர் கேஸ் கிரிமினல் கிரி தப்பிச்சிட்டான். கிருஷ்ணமாமா உயிருக்கு இது ஆபத்து வந்துருமோன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகே? ஓகே சார். சரி நான் கிளம்புறேன். சரி சார். ஓகே. கிரின்னு ஒரு கிரிமினல் போலீஸை பத்தி பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா சார்? போலீஸ் அதிகாரியா இருந்தவன் ஒரு கொலையும் பண்ணிட்டு இப்ப தப்பிச்சு போயிட்டான் பாருங்க. சர்வீஸ்ல இருக்கும்போது இவன்லாம் எவ்வளவு கிரிமினல் வேலை பண்ணிருப்பான். போலீஸ்காரங்களே இப்படி இருந்தா எப்படி சார்? எல்லாத்துலயும் நல்லவன் கெட்டவன் இருக்க தானே செய்யறோம். ஏன் கள்ள மீட்டர் போட்டு ஓட்டுற ஆட்டோக்காரங்க இல்லையா? இருக்காங்க சார். ஆனா சட்ட ஒழுங்கு ஆட்டோக்காரங்க நம்பி இல்ல, போலீஸ்காரங்க நம்பி இருக்கு சார். ஏன் நீங்க சொல்ற கள்ள மீட்டரை போலீஸ்காரங்களை ஒழிக்க முடியல? பெரிய அதிகாரிங்க சில பேர் பினாமி பேர்ல ஆட்டோ வாங்கி வாடகை விட்டுருக்காங்களே சார். மத்தவங்க தப்பு செஞ்சா பிடிக்க வேண்டிய போலீஸே கிரிமினலா இருந்தா எப்படி சார் நாடு உருப்படும்? அதுக்கு நம்ம என்னப்பா செய்ய முடியும்? உங்களை மாதிரி இருக்கவங்களாம் வெறும் அன்பை போதிச்சா மட்டும் போதாது சார். கிரிமினலுக்கு எதிராக மக்களை திரட்டி போராடணும் சார். நல்லவங்க எல்லாம் ஒதுங்கி போனா கிரிமினல்ஸ் கை ஓங்க தான் சார் செய்யும். ஏய் நந்தினி, நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடி. என்னக்கா சொல்ற? நம்ம நினைச்ச மாதிரியே இசை உமா வீட்டுக்கு போய் உன்னை பத்தி நல்ல விதமா பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கிருஷ்ண இப்ப நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். அக்கா நிஜமாவாக்கா? ரியலி கிரேட் கா நீ. விஷயத்தை பத்தி பேசதான் வந்திருப்பான். ரொம்ப பவ்யமா நடந்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் தரக்குறைவான வார்த்தையால பேசிடவே கூடாது. சரியா? சரிக்கா. சரி, நான் போய் கிச்சன்ல இருக்கேன். நீ போய் கதவை தர. சரியா? போ போ போ, நான் பாத்துக்கிறேன். போ. வாங்க மாமா, உள்ள வாங்க.
உட்காருங்க மாமா. இருக்கட்டுமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அக்கா அக்கா யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருக்கா. இதோ வர நந்தினி. மாமா Thank வீட்ல you. எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. கவிதாக்கா செக்கப்லாம் போறாங்கல்ல? கவிதா செக்கப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கா. வாங்க 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 வாங்க. வணக்கம். ஐயோ, என்ன நீங்க எனக்கு போய் எந்திரிச்சு நின்னு மரியாதை கொடுத்துக்கிட்டு, முதல்ல தயவு செய்து உட்காருங்க. இல்ல என்ன இருந்தாலும் நீங்க ஐயோ, தயவு செய்து உட்காருங்க. என்ன நந்தினி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிக்கா. இல்ல காஃபில வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நான் ஆறு அமர பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம். இத பாருங்க கீதா, இது வரைக்கும் நடந்த கசப்பான சம்பவங்கள் அத்தனையும் நம்ம மறந்துடுவோம். யார் சரி யார் தப்புன்னு நம்ம ஆராய வேண்டாம். நம்ம தலைமுறை முழுக்க வன்மத்திலேயே போயிடுச்சு கீதா. இதனால யாருக்கு லாபம் சொல்லுங்க? போனது போகட்டும். விடாம அடுத்த தலைமுறைக்கு இந்த பகையும் வெறுப்பையும் தான் நம்ம கொடுக்க போறோமா? போதும் கீதா. சண்டையும் சச்சரவும் நம்மளோட போட்டோம். அடுத்த தலைமுறையாவது சந்தோஷமா அன்பா சேர்ந்து வாழட்டும். என் பக்கம் எதெல்லாம் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா எதுக்கு இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? நாம வீம்புக்கு சண்டை போட்டுக்கிட்டு மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு நம்மளே விட்டு கொடுத்து சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் இல்ல? இந்த பக்கம் தான் நாங்க நிறைய தப்பு பண்ணிருக்கோம் மாமா. சொல்லுங்க, பிராய்ச்சித்தமா அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? நீ படிச்ச பொண்ணு இல்ல, சரியா விஷயத்தை பிடிச்சிட்ட. அந்தந்த நேரத்து ஆவேசத்துக்கு என்னென்னமோ செஞ்சிடுறோம். மனசு அமைதியா இருக்கிறப்போ நம்ம செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கே அசிங்கமா தான் இருக்கு. சக மனுஷன் தப்பு பண்ணா கூட அதை அனுசரணையா பேசி புரிய வைக்காம வளர்க்கற மாதிரி நடந்துக்கிறது அதுவும் தப்பு தானேம்மா. சரி விடுங்க. எப்படி பேசினாலும் இதுக்காகவா இவ்ளோ பிரச்சனைங்கிறதுல தான் வந்து முடியும். சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு? இனிமேலாவது எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா எங்கிருந்து தொடங்கணும்? புது உறவு ஒரு கல்யாணத்திலிருந்து தான் துளிர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நந்தினி எங்க வீட்டு மருமகன் சொல்லி எங்க வீட்டு படியேறி வந்து நின்னா அதுல சிக்கல் வராம அப்படியே நடந்திருந்தா எல்லா சிக்கலும் தீர்ந்திருக்கும். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. நந்தினி நினைச்ச மாதிரியே கல்யாணத்தை நடத்திடுவோம். இந்த கல்யாணத்தால எல்லா சொந்தங்களும் பழைய பகையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கலாமே. ஏன் நின்னுட்டு இருக்க? போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா. போ. பிரியமானவள் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வர வேணாங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.